காலநிலை மாற்றம். அதனுடைய விளைவு பருவநிலை மாற்றம். காலநிலை மாற்றம். காலம் என்றாலே இந்த பருவ காலங்கள் தான், 4 காலங்கள். இன்று மதியம் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி மிக அருமையாக, தெளிவாக, எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு மணி நேரம் அவர் பேசினார். இந்த பருவநிலை மாற்றம் அதனால் என்ன நடக்கிறது என்றால், பருவகாலம் மாறி இப்பொழுது மழை பொழிகிறது. முதல்லாம் அந்த மழை காலத்தில் தான் மழை பொழியும். இப்பொழுது இந்த அக்னி நட்சத்திரத்திலே மழை பொழிந்தது. இந்த ஜூன் மாதத்திலும் மழை பொழிந்தது. தற்பொழுது கூட மழை பொழிந்திருக்கிறது. இது எதனை குறிக்கிறது என்றால், இந்த பருவநிலை மாற்றம்தான். இந்த காற்றின் வெப்பம் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் எங்கு பார்த்தாலும் மரங்களை நடுங்கள் என்கிறார்கள். நம்மால் மரங்கள், பல இடங்களில் நம்மால் மரங்களை நட்டு வைக்கிறோம். ஆனால் பல இடங்களில் மரங்களே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் இந்த பருவநிலை ஓரளவிற்கு அதை சமன் செய்வதற்குத்தான் இந்த மரங்கள். நம் பின்னோக்கி சென்றால் கீழடி என்ற இடம் புதைந்து போய்விட்டது. துவாரகா என்ற ஒரு இடம் கடலுக்குள் போய்விட்டது. சிந்து சமவெளி அது அழிந்து போய்விட்டது. ராஜஸ்தானில் சென்றால் அங்கே பாலைவனம்தான் இருக்கிறது ஒரு இடத்தில். காவிரி சேரும் இடத்தில் அங்கே ஒரு நாகரிகம் இருந்தது, காவிரி பூம்பட்டினம். அதெல்லாம் கடலுக்குள் போய்விட்டது. வெறும் பூம்புகார் மட்டுமே இருக்கிறது. இதெல்லாம் எதை தெரிவிக்கிறது என்றால், இந்த பருவநிலை மாற்றம்தான். அப்பொழுது நடந்திருக்கிறது, இப்பொழுதும் அது நடந்து வருகிறது. இதனால் என்ன விளைவு என்றால், நம்முடைய சராசரி வயது குறைந்துவிடும். நம்முடைய உறுப்புகள் உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதால் அது அதிகமாக வேலை செய்ய வேண்டியுள்ளது. நான் வரும் வழியில் பார்த்தேன், பல இடங்களில், பல வீடுகளில் ஏர் கண்டிஷனர் வைத்துள்ளார்கள். ஏனென்றால் அது இல்லாமல் அவர்களால் தூங்க முடியாது. எங்கள் வீட்டிலும் 2 ஏசி இருக்கிறது. பகலில் கூட நான் அதை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். எல்லார் வீட்டிலுமே அதிலிருந்து உள்ளே குளிர்ந்த காற்று வரும். ஆனால் அதன் வெளியே என்ன வரும்? வெப்பமான காற்று தான் வரும். இரவில் உங்களுக்கு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் பகலில் வெயில் அதிகமாகவே இருக்கிறது. பட்டை தோலை உரித்துவிடும், அந்த அளவிற்கு இருக்கிறது. இதெல்லாம் இந்த பருவநிலை, காலநிலை மாற்றம்தான். பனிக்கட்டிகள் உருகி வருகிறது. எங்கே? அண்டார்டிகாவில் பெரிய 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 பாறைகள் இருக்கிறது. அதெல்லாம் உருகி வருகிறது. அதனுடைய விளைவு கடலின் மட்டம் உயர்ந்து தண்ணீர் தரைக்கே வந்துவிடும். கடற்கரையை தாண்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தாண்டி போய்விடும். அப்படித்தான் பல தீவுகள் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியாமலே பலருக்கு போய்விடுகிறது. அதை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் இன்று அந்த கார்பன் உமிழ்வு என்று சொல்வார்கள். நாம் ஆட்டோ போகிறோம், கார் போகிறது, இந்த போல் வேன் போகிறது, பேருந்து போகிறது, விமானம் போகிறது. இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கார்பன் உமிழ்வு அதிகம். அதனால் என்ன ஆகிறது என்றால், இந்த வெப்பம் அதிகமாகிறது. காற்றின் வெப்பம் பகலில் மிக மிக அதிகமாகிறது. நமக்கு கடற்காற்று இருக்கிறது, கொஞ்சம் பரவாயில்லை. பகலில்
மிக மிக அதிகமான வெப்பமான காற்று தான் நமக்கு வருகிறது. இதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்வது, நம்மால் என்ன செய்ய முடியுமோ எதுவும் முடியாது. இதெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டும். அதற்காக மாநாடெல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அப்படி நடத்தினாலும் யார் அதை செய்கிறார்கள்? இல்லை. நாம் எல்லாவற்றையும் அந்த கரும்பு அந்த இடத்திலே அந்த சக்கைகளை, மற்ற அந்த தோள்களை, அந்த இலைகளை எடுத்து எரிக்கிறார்கள். பல இடங்களில் எரிக்கிறார்கள். டெல்லியில் இருக்கிறார்கள் விவசாயிகள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமலே செய்கிறார்கள், தெரிந்தும் செய்கிறார்கள். அதனால்தான் என்னால் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி, காலநிலை மாற்றத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த நாமெல்லாம் நலமுடன் இருக்கிறோம், இருந்தாலும் நம்முடைய வாழ்வு குறைந்து கொண்டே போய்விடும். எவ்வளவோ மருத்துவங்கள் இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கை சராசரி வயதை கூட்டினாலும் இது போன்ற விஷயத்தினால் அது குறைந்துவிடும் என்பது திண்ணமாக என்னால் சொல்ல முடியும். எனவே நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சுமார் ஒரு 6 நிமிடங்கள் நான் பேசியுள்ளேன். இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், முதியவர்களுக்கு சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு வீட்டில் காலியாக இடம் இருந்தால் அங்கே ஒரு மரத்தையாவது நட்டு வையுங்கள், செடியை வையுங்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதையே நான் சொல்கிறேன். நம் வாழ்க்கை நம்முடையது, நம் உடல் நலம் நம்முடையது. இதில் வேறு யாரும் வந்து அறிவுரை சொல்ல முடியாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. தயவு செய்து நீங்கள் அதை கேளுங்கள். சரி என்று நீங்கள் உணர்ந்தால் அதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த இரவு நள்ளிரவாகட்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.